இறைவன் வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல் அத்தனையும் படைத்துவிட்டு அஃபலா தஅகிலோ என்ற ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என்று அதிகமான வசனங்களில் இது இறைவன் கூறுகின்றான். காரணம் என்ன என்றால், மனிதனுடைய அறிவுதான் வானத்தை விட உயர்ந்தது, பூமியை விட உயர்ந்தது, சந்திரனை விட உயர்ந்தது, கோள்களை விட உயர்ந்தது மனிதனுடைய அறிவு. ஆனால் அந்த அறிவை அதிகம் பெருக்குவது ஆசிரியர் பெருந்தகைகள், தாய் தகப்பன். அது குறைவாக ஆகுவதற்கும் இவர்கள் தான் காரணம். அதை அதிகப்படுத்தி காட்டுவதற்கும் ஆசிரியர்கள் தான் காரணம். ஆகவேதான் ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று இறைவன் திருமறையை சொல்கின்றான். அந்த அடிப்படைகளை நாங்கள் பார்த்த பொழுது எதை புகழ்வது, எதை புரியவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் இல்லை. ஆனால் எல்லாருமே அவர்களுடைய அறிவை, திறமையை பயன்படுத்தி காட்டினார்கள். அது ஒரு சிலர் மட்டும் எனக்கு ரொம்ப சிந்தனையை தூண்டியது. உதாரணமாக ஒரு உள்ள காமிச்சிட்டு அந்த மழை துணியை காய போடும்போது மழை பெஞ்சா ஒரு அலாரம் வந்துடும், இறைவனுக்கே எல்லாம் புகழும். இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாம் அவருடைய திறமையை வளர்த்திருக்கின்றார்கள் இந்த ஆசிரியர் பெருந்தகைகள். ஆகையினால் இந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு முதலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பயன்படுத்தி செய்கிற நீங்கள் இந்த அறிவை குன்றி விடாமல் அத்தனை துறையிலுமே உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். அதைத்தான் அப்துல் கலாம் சொல்லுவார், அடிக்கடி சொல்வார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனை, அறிவு தான் அவருக்கு இவ்வளவு உயர்ந்த நிலையை கொண்டு வந்தது. உலக ஆசையை விட்டார்கள், அத்தனையும் தியாகம் செய்தார்கள் இந்த அறிவை பெருக்குவதற்காகத்தான். ஆனால் இறைவனிடம் நான் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவா, இந்த மலர் மன்றத்திற்குரிய ஸ்கூலை மேலும் மேலும் வலுவடைய செய்வாயாக. இதில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அறிவு திறமையை வளர்த்து தருவாயாக. அதுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தைகள், அந்த ஆசிரியர் பெருந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் மேலும் மேலும் திறமையும் ஆரோக்கிய வாழ்வையும் தந்து இதே ஒன்று உள்ள மனித சமுதாயத்தின் மாணவர்களை உயர்வுபடுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லது புரிவாளாக என்று முடிக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.